நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபைகளிலே, குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையிலே தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான தலைப்பு மறுரூபமாகுதல். மறுரூபமாகுதல். அதற்கு தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். மிக அழகான ஒரு கட்டம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்றால் என்னவென்றே தெரியாமல், ஏதோ வேகமாய் இசைக்கருவிகளை இசைப்பதனால் உண்டாகிற ஒரு பரவச அனுபவத்தை வைத்துக்கொண்டு, இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்றும் அறியாமல் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறதையும் பாதிக்கப்படுகிறதையும், அநேக காரியங்களிலே ஏமாந்து போய் நிற்கிறதையும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தெளிவாக தேவனுடைய வார்த்தைகள் மிக தெளிவாக இங்கே நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ வேறு மனுஷனாவாய். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது பழைய மனிதன் ஒளிந்து போகிறான், எல்லாம் புதிதாகிறது, நீ வேறு மனுஷனாவாய். இன்றைக்கு இந்த உலகம், இன்றைக்கு இந்த தேசம், இன்றைக்கு இந்த தமிழகம் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை எதிர்பார்க்கிறது. பிரியமானவர்களே, சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், நீ திரும்பி போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், இங்கே கர்த்தருடைய ஆவி அப்படின்னு மட்டும் இருக்கும், அதை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அதனுடைய உண்மையான அர்த்தத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், அப்பொழுது நீ வேறு மனுஷனாவாய். உன்னுடைய வாழ்க்கையிலே மிக கவனமாகவும் மிக நேர்மையாகவும் இந்த வசனங்களை நாம் அணுக வேண்டும். நம்முடைய சொந்த கருத்துக்களையும் நம்முடைய பாரம்பரியங்களையும் நமக்குள்ளே ஊறி போய் இருக்கிற கருத்துக்களையும் அதில் திணிக்கக்கூடாது. ஒரு பிரபலமான போதகர் ஒருவரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ரட்சிக்கப்படும் பொழுதே ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம், ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு, ரட்சிப்பின் அனுபவம் வேறு என்று நீங்கள் எல்லாம் போதிக்கிறீர்கள், அது தவறு. ரட்சிக்கப்படும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை உள்ளே அழைக்கிறீர்கள், அவருக்கு உங்களுடைய இருதய கதவை திறந்து கூப்பிடுறீங்க, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்து விடுகிறார், அதைத்தானே ரட்சிப்பு என்று சொல்லுகிறீர்கள். ஆம், அதைத்தான் ரட்சிப்பு என்று. அப்படியானால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டால் அபிஷேகம் உங்களுக்குள் வந்து விட்டது என்று தானே அர்த்தம். ஆண்டவர் தானே பரிசுத்த ஆவியானவராய் வெளிப்படுகிறார், திரித்துவத்தின் 3ஆம் நபராய் என்றெல்லாம் அவர் தன்னுடைய அறிவிலிருந்து எடுத்து பேசினார். கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர் பேசி முடிக்கவும் சொன்னேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் வந்து எபேசுவுக்கு வந்தார். எபேசுவிலே சில சீஷர்களை கண்டார். கண்டு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பரிசுத்த ஆவி என்று ஒன்று உண்டென்பதே எங்களுக்கு தெரியாதே என்று சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், அப்படியானால் எந்த நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? யோவான் கொடுத்த அந்த ஞானஸ்நானத்தை பெற்றோம். அப்படியா, வாருங்கள் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள், அவர்களுடைய தலைகளின் மேலே கைகளை வைத்து பவுல் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். இந்த அனுபவத்தை
இந்த வசனத்தை எடுத்து சொன்ன பொழுது அவருக்கு பதில் சொல்ல முடியல. ஒருவேளை இன்றைக்கு வருகிறவர்கள் அதிலும் அதிக வியாக்கியானத்தோடு பேசுகிறவர்களாக இப்போ வந்துட்டாங்க. கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். தான தர்மங்கள் செய்கிறவர், பயபக்தி உள்ளவர், ஜெபிக்கிற மனிதர். அவருடைய வாழ்வு, அவருடைய அந்த நடவடிக்கைகள், அவருடைய மனது எல்லாம் தேவலோகத்தை போய் எட்டும் பொழுது ஆண்டவர் பேதுருவை அங்கே அனுப்புகிறார். பேதுரு அந்த வீட்டுக்குள்ளே வருகிறார். அப்பொழுது அவர்கள் எல்லாம், இந்த கொர்நேலியு அவர்கள் எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கினது. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு பரவசம், ஒரு பரவச அனுபவம். இன்னைக்கு எல்லாம் இந்த பாடல் ஆராதனைன்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் அடித்து ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்தி, அதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து அமரும் பொழுது அல்லது அவனை நிரப்பும் பொழுது சரீரத்தில் தாங்க முடியாமல் அவன் சில நேரம் கத்துகிறான், சில நேரம் வேகமாய் கரங்களை தட்டுகிறான். அப்போ அவ்வளவு நேரம் சும்மா பாடிக்கொண்டிருந்த இந்த வாலிபன் அவனுக்குள்ளே பரிசுத்தாவின் இறங்கும் பொழுது அவனை சில நேரங்களிலே கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது. இதை வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் கையை தட்டுங்க, ஆவியானவரை வரவேற்போம், கையை தட்டி கூப்பிடுங்க, வருவார். அஞ்ஞான மார்க்கம். சாமுவேல் சவுலிடத்திலே அழகாய் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து அமருவார், நீ வேறு மனிதனாய் மாறிவிடுவாய். அதுவரைக்கும் உன்னுடைய சுபாவங்கள், உன்னுடைய ஜென்ம சுபாவங்கள் தான் உன்னை மேற்கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வந்து அமர்ந்து விட்டால், உன்னை நிரப்பி விட்டால், சிந்தனை மாறுகிறது, உன் பார்வைகள் மாறுகிறது, உன் யோசனைகள் மாறுகிறது, உன்னுடைய உள்ளம் ஆண்டவருக்குள் பரிசுத்தம் அடைகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏதோ பரிசுத்த ஆவியானவர் என்றால் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க, அந்நிய பாஷை பேச, அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடி திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை நம்முடைய சொந்த இஷ்டத்திற்கு கெட்ட வார்த்தை பேசுவது, பக்கத்து வீட்டோடு சண்டை போடுவது, குணம் கொஞ்சம் கூட மாறலை, வேறு மனிதனாய் நம்ம மாறவே இல்லை. ஆனால் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம். இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அபிஷேகம் பெற்றோம் நாங்கள், நீங்களெல்லாம் செத்த சபை, அபிஷேகம் இல்லாத சபை, என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்ற சபை தானே. அபிஷேகம் பெற்று உங்களுடைய குணங்கள் எப்படி மாறி இருக்கிறது? நீங்கள் மறுரூபமாகி இருக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளம் புதியதாகி இருக்கிறதா? ஆண்டவருடைய சித்தத்தும் திட்டமும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறதா? கைகளை தட்டி ஆவியில் நிரம்புகிறீர்களா அல்லது ஆவியில் நிரம்பின பிறகு கை தட்டுகிறீர்களா? இங்கிலாந்தில் பெரிய எழுப்புதல் மூடி பிரசங்கியார் காலத்தில். அன்றைக்கு இந்த ட்ரம்ஸ் எல்லாம் கிடையாது. அன்றைக்கு இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கீதங்கள், எழுப்புதல் பாடல்கள், இந்த சினிமேட்டிக் சாங்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. சாங்கி என்கிற மனிதர் பாடுவார், மூடி பிரசங்கம் பண்ணுவார். எழுப்புதல், ஜனங்கள் கண்ணீரோடு அலறி மனம் திரும்பினார்கள். மாபெரும் எழுப்புதல் லண்டன் பட்டணத்தில் உருவானது. என்ன பாடல் பாடினார் தெரியுமா? பாமாலை பாடல் பாடினார். ஒரு பழைய ஆர்கன் தான். இன்றைக்கு ஒரு திரள் கூட்ட கன்வென்ஷனை மனக்கண் முன்னால் கொண்டு வாருங்கள். இங்கே பாடகர் குழு, ஒரே ஒரு ஆர்கன், சர்ச் ஆர்கன்,
ஒரு ஆர்கனிஸ்ட் இருக்கார், ஒரு கொயர் மாஸ்டர் இருக்கிறாரு. கன்வென்ஷன் பாடல்களை பாடாமல் பாமாலை பாடலை பாடுகிறார்கள். பிரசங்கத்துக்கு முன்னாக ஓரிரு பாடல்கள், பாமாலை பாடல்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாடலை பாடிட்டு இன்றைக்கு இருக்கிற வல்லமை வாய்ந்த பிரசங்காரை பிரசங்கம் பண்ண சொல்லுங்க, அவர்களால் பேச முடியாது. அவர்களால் பேச முடியாது. அவர்களுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டு கேட்டால் ட்ரெண்டு, நாங்கள் இப்போ இருக்கிற யூத்துக்கு நேரமாக ஏற்ற மாதிரி இப்படி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இருக்கோம். அப்போ தான் கேட்பான். யார் சொன்னது? யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவருடைய சரியான அந்த நிறைவோடு போய் நீங்கள் மேடையில் நின்றால் பாடல் கூட தேவையில்லை. இங்கிலாந்தின் எழுப்புதலில் ஒரு காரியத்தை புத்தகத்திலே நான் படித்தேன். திரள் கூட்ட மக்கள் அப்படி நிற்பாங்களாம், சாங்கி பாடுவார். அந்த பாடல் புத்தகம் அடிப்பதற்கு கூட அன்றைக்கு அவர்களுக்கு பைசா கிடையாது. 1 ஷில்லிங் 2 ஷில்லிங் அப்படி ஏதோ பேர் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது கூட இல்லை. ஒரு பிரிண்டர், அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்காரர் அந்த நாட்களில் ஃப்ரீயாக அடித்து கொடுத்து நீங்கள் ரூபா கிடச்ச பிறகு கொண்டாங்க அப்படின்னாராம். அந்த 2-3 பக்கம் பாட்டு தாள் அடித்து கொடுத்தாங்க, எல்லாம் வித்துருச்சு. அவ்வளோ பாட்டு தாளும் அப்படியே பாட்டு பாடுவாங்களாம், அமைதலாய், அதிக இறைச்சலோடு இல்லை, மெலோடியஸாக ஒரு மெல்லிய இசை ஆர்கன்ல இருந்து எல்லாரும் அப்படி அமைதலோடு இந்த பாமாலை பாடலை பாடுவார்களாம். ஒரு பாடல் பாடிட்டு 2வது பாடல் பாடும் பொழுது இந்த பேப்பரை திருப்பணும் இல்லையா, அந்த திரள் கூட்ட மக்கள் அவ்வளோ சைலண்ட், பின் ட்ராப் சைலண்ட்டாக பாடல் முடியவும் முழு கூட்டமும் சைலண்ட்டாக இருக்கும். பக்கத்தை திருப்புற அந்த பேப்பர் திருத்துற சத்தம் மட்டும்தான் ஃபுல்லாக கேட்கும். அந்த அளவுக்கு ஆவிய பாடல் பாடும் பொழுதே அபிஷேகம் மக்கள் மேல் ஊற்றப்பட்டது. ஆண்டவர் ஒருமுகப்படுத்தினார். இதே நான் ரட்சிக்கப்பட்ட 85வது வருடம் இந்த புத்தகத்தை படித்தேன். ஆச்சரியமாக இருந்தது, இப்படி கூட உண்டான்னு சொல்லி. ரொம்ப வருஷம் கழித்து தேனியில் ஆர் ஸ்டான்லி அண்ணனுடைய ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு 2ஆம் பாகம் அந்த கேம்பில் அட்டன் பண்ண போயிருந்தேன். இந்த கேம்பில் முதல் காலையில் பாடல் பாடுறாங்க. ஒரு 4-5 தம்பிமார் முன்னாடி போய் வெறும் கிட்டார் மட்டும் வாசித்து ஒரு பாமாலை பாட்டு பாடினாங்க. ஒரே ஒரு பாட்டு. அன்றைக்கி முழுசும் பிரசங்கம்தான். அப்போ போனோடனே எடுத்தோடனே ஒரு சின்ன ஜெபம், ஒரு பாடல். அந்த பாமாலை பாட்டு முடியவும் ஸ்டான்லி அண்ணன் பிரசங்கம் பண்ண வந்துடுறாங்க. வந்ததோட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதுக்கு கேசட்டு போடணும். அப்போ இந்த கேசட்டு ஒரு 90 நிமிஷம் ஓடும். 90 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கேட்கும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, நான் பைபிள் வசனம் சொல்லும்போது நீங்கள் பைபிளில் பிரட்டி பார்க்கணும் அப்படிம்பாங்க. பைபிள் வசனம் சொல்லுவார் அண்ணன். அங்கே இருந்த 300 பேர்கிட்ட இருந்தாங்க. 300 பேரும் பைபிள் அட் அ டைமில் திருப்புவாங்க. அந்த பைபிள் திருப்புற அந்த பேப்பர் சத்தம் கேட்கும். 85 இங்கிலாந்தில் அந்த எழுப்புதலில் நடந்த அதே சம்பவம் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மெய்யான பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு நின்று பேசுவதற்கு ட்ரம்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு பாமாலை பாட்டு போதும். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி நமக்கு உணர்த்துகிறது. சாமுவேல் சொன்னார், நீ போகிற வழியிலேயே பரிசுத்த ஆவியானவர் உண்மை அபிஷேகம் பண்ணுவார், உன்மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். அந்த வல்லமை இறங்கின உடனே நீ தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்ப. அப்படியே வேறு மனிதனாய் மாறிவிடுவாய்.
வேறு மனுஷனாவாய். இன்றைக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் 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 சொல்லி வசனங்களுக்கு புறம்பாய் இன்றைக்கு ஜனங்களை கொண்டு போயிட்டாங்க. சாமுவேல் சொன்ன அந்த வார்த்தை 1 சாமுவேல் 10:6 அப்புறம் 7 ரெண்டையும் நீங்கள் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவா, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இது 6வது வசனம். 7வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்திற்கு ஏற்றபடி செய், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு குரூப் அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? அபிஷேகம் பெற்றாச்சு, ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், எனக்கு பிரசங்கம் இன்னும் பிரசங்கம் பண்ணுன்னு வெளிப்பாடு கொடுக்கிறார். எல்லாம் கரெக்ட், இதெல்லாம் உண்மை. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஊழியக்காரங்க, எதுனாலும் எனக்கு ஆண்டவர் சொல்லணுமையா, இனி எல்லாமே. அப்போ இவர்கள் மக்கள் நடுவிலையும் கர்த்தர் பேசினார், கர்த்தர் வந்தார், இயேசுநாதர் வந்து அமர்ந்தார், இந்தோனேஷியாவுக்கு என்ன நடக்கும், ஜப்பானுக்கு என்ன நடக்கும், இப்படியே பேசினார் சொல்லி ஜனங்கள்கிட்ட சொல்ல 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 என்ன ஆகி போகுது, ஜனங்கள் எல்லாம் இந்த ஊழியக்காரரும் ஆண்டவரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. எல்லாத்தையும் இவர் அவர்கிட்ட கேட்டு தான் இவர் சொல்கிறாருன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை அப்படியே தெய்வ வாக்காக எடுத்துக்கிறார் ஆரம்பிக்காங்க. அப்படி இல்லை. அபிஷேகம் பெற்ற பிறகும் அந்த வாழ்வு என்பது ஆண்டவர் இறங்கி நம்மோடு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பேசுகிற அதோடு முடிந்து விடுவதில்லை, அதோடு முடிந்து விடுவதில்லை. அதற்கு பிறகும் இருக்கிறது. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் அமர்ந்து நீ வேறு மனிதனாய் மாறி ஒரு பரவச அனுபவத்துக்குள்ளே நீ வர்ற, எல்லாம் சரி, அப்போ நீ தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிற, ரைட்டு. ஆனால் அதன் பிறகு இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்திற்கு ஏற்றபடி செய், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அது எப்படிங்க? அதுக்கப்புறம் நான் எப்படி கரெக்டாக வாழ்கிறேன்னா, நான் கரெக்டாக செய்கிறேன்னா எல்லா காரியங்களையும், அதை நான் எப்படி கண்டுகொள்வது? அதற்குத்தான் இந்த வேதாகமம். இந்த வேதாகமம் இதை விட பெரிய தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அநேகர் வேதாகமத்தை கூட இதில் கொஞ்சம்தான் இருக்குது, இதற்கு அடுத்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுகிறாரு, எவ்வளோ பெரிய பொய் அது. சாத்தானுடைய தந்திரம். பிரியமானவர்களே, நம்பாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை கிரமமாய் வாசிக்க வேண்டும். இந்த வேதத்திலே கிரமமாய் வாசித்து தியானிக்கும் பொழுதுதான் சமயத்திற்கு ஏற்றபடி செய், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை முதலாவது நிரப்ப வேண்டும். இன்னைக்கு ஆவியானவருடைய நிரப்புதல் இல்லாமலேயே ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறேன் என்று ஒரு கூட்டம், பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது. அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் என்றால் என்ன? பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஒருமனப்பட்டு. இன்னைக்கு ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்துக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு பெந்தேகோஸ்தே சபை பிடிக்கல. இந்த பாஸ்டருக்கும் அந்த பாஸ்டருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன் ஆட்டை திருடுறான், ஆட்டத்தை என்னையா பண்ணுறீங்க, என்ன பேச்சு பேச, மனுஷனா முதல்ல பாருங்க. அவனை ஆடா மட்டனாவே பார்க்குறீங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். எங்கே ஒரு மனம் ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் ஆவியிலே நிறைந்தார்கள், வேறு மனிதனாய் மாறினார்கள். அவர்கள் தங்களுக்கு தந்தருளின கிருபை வரத்தின்படியே வெவ்வேறு மொழிகளில் பேசினாங்க. அந்த இடத்துல அவங்க அந்நிய பாஷை பேசலாம். அவங்க வெவ்வேறு மொழிகள். அந்நிய பாஷைங்கிறது வேற. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளையும்
தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் ஒன்றுமில்லை. அப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் வெவ்வேறு மொழிகள் பேசுகிறார். இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான மொழிகள், அதெல்லாம் மனிதர்கள் பேசுகிற பாஷைகள். அந்த வெவ்வேறு மொழிகளிலே அன்றைக்கு பேசினார்கள். மேல் வீட்டறையில் அபிஷேகம் வந்து அமர்ந்த பொழுது வெவ்வேறு மொழிகளிலே அவர்கள் பேசினார்கள். அந்நிய பாஷை, அது அன்னோன் டங், அது தூதர்கள் பேசுகிற பாஷை. அந்த பாஷையை பேசும் பொழுது உலகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அது புரியாது, வெறும் உளறலாகத்தான் அது தெரியும். அதனால் அந்த சர்ச்சைகளை இப்போ போகல, அதுக்கு ஒரு காரியம், அது ஒரு காரியம் இருக்கு. ஆனால் இங்கே அவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள், பற்பல பாஷைகளை பேசினார்கள். ஆண்டவர் வல்லமையாய் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். அத்தனை பேர் உலகத்தை வெறுத்து, ஆடம்பரங்களை வெறுத்து, ஆவியானவர் நடத்துகிறபடி அவர்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்க. சர்வ சிருஷ்டிக்கும்னோடனே இந்த மரத்துக்கு போய் அறிவிச்சுக்கிட்டு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அப்படியும் நடந்துச்சு. மரத்துக்கு, குரோட்டன் செடிக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுன்னு ஒரு ஐயா இருக்கார், இன்னும் உயிரோட சொல்லிவிட்டார். அங்கே ட்ரைனிங் எடுத்த ஆட்கள் அங்கங்கே வீட்டில் உள்ள அந்த குரோட்டன் செடி முன்னால் போய் நின்று அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்டால் அந்த செடிக்கு நான் சுவிசேஷம் சொல்ல, காலையில் தண்ணி ஊற்றுறோம்ல, உரம் போடுறோம்ல, அதே மாதிரி அந்த மரத்துக்கும் மரத்துக்கு ஏன் சுவிசேஷம்? அப்படின்னா சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள்னு ஆண்டவர் சொன்னார்ல. உன் வீட்டுக்கு பக்கத்தில் குப்பனும் சுப்பனும் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கான். நீ மரத்துக்கும், பனை மரத்துக்கும், தென்னை மரத்துக்கும் போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனது புதிதாகட்டும். மெய்யான அபிஷேகத்துக்குள்ளே திரும்பி வருவோம். அபிஷேகம் பெற்றார்கள், கடல் கடந்து போனார்கள், திரும்பி வரவே இல்லை. அந்தந்த பகுதிகளிலே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அவர்களுக்கு தெரியும், நான் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே நான் அவருக்காக என் ஜீவனையும் கொடுக்க கடனாளியாய் இருக்கிறேன். தாங்க அபிஷேகம். அபிஷேகம் தியாகம் பண்ண சொல்லும். மதர் தெரசா அபிஷேகம் பெற்றவர்கள். அவர்கள் பிரபலமான கூட்டங்கள் நடத்தி அற்புத சுகம், அந்த மாதிரியான வரங்கள், அப்படி ஆண்டவர் அவரை நடத்தல. அவரவே வேற விதமாய் நடத்தினார் ஆவியானவர். அது அபிஷேகம். அந்த அம்மா எளிமை, தியாகம். இன்று வரை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பெருந்தலைவர் என்று சொல்லுகிறோமே, எதற்கு? இவ்வளவு பெரிய பதவிகளிலே, முதலமைச்சராக இருந்தும் இவ்வளவு பதவிகளிலே அவர் இருந்தும், அவர் மரிக்கும் பொழுது 2 ட்ரெஸ். மதர் தெரசாவும் மரிக்கும் போது 2 சாரி தான் இருந்தது பீரோவில். கொஞ்சம் காசு, ஒரு செருப்பு. ஆனால் தான் இன்று வரை அவரை பெருந்தலைவர் என்று சொல்லுகிறோம். காமராஜரை போல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் அப்படி எடுத்துக்காட்டா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சொல்றதுக்கு காரணம் என்ன? அவரிடத்தில் காணப்பட்ட எளிமை. ஒரு உலகத்து மனிதர்கள், அரசியல்வாதிகள், நாட்டை நேசித்து ஆட்சி செய்த முதலமைச்சர் அவர். அதனால் அவர் எளிமையாயிருந்தார். ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்த்தா நம்மளால் அதை சகித்து கொள்ள முடியல. பொறாமையில் சொல்லலை, ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவரை நம்பி வருகிற அத்தனை பேருக்கும் அவர் எல்லா காரியங்களையும் தருகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்விலே ஒரு எளிமையும் தாழ்மையும் இருக்க வேண்டுமே. அபிஷேகம் அதை கற்றுத்தருகிறது. ஒரு நாள் சாது சுந்தர் சிங் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய ஆன்மாவை ஆண்டவர் பரலோகம் அழைத்து கொண்டு போனாராம். ஆத்மீக வாழ்க்கை அனுபவங்கள், தியானங்கள்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு.
அதில் அவர்களுடைய விஷன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார், தரிசனங்கள், இந்த மாதிரியான உன்னத அனுபவங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். ஒரு முறை பரலோகத்தை பார்த்துட்டு திரும்பி வந்தார். மறுபடி ஊழியம் வந்த உடனே அவர் செய்த முதல் வேலை செருப்பை கழட்டி துறப்போம். இந்த செருப்பு கூட எனக்கு அதிகம் ஐயா, ஆண்டவருக்காக நான் பாடுபடணும், ஆண்டவருக்காக நான் கஷ்டமடையணும். இரத்தம் தோய்ந்த பாதங்களை உடைய அப்போஸ்தலன் என்று உலக வரலாற்றிலே சாது சுந்தர் சிங் ஐயா அவர்களுக்கு ஒரு பெயர். ஆனால் இன்றைக்கு பரலோகத்துக்கு இந்த 10ஆம் நம்பர் டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டு மேலும் மேலும் சொத்து சேர்க்குறாங்களே ஒழிய சந்ததி சந்ததியாக சொத்து தியாகம் இல்லைங்க. அதனால தான் இவர்கள் போவது பரலோகமா அல்லது வேறு ஏதுமா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, எளிமை தாழ்மையான நையா பிச்சைக்காரை மாதிரி இருக்கிறதா, கிழிஞ்ச சட்டை போடுறதா, ஏன் நாங்கள் வசதியாக இருக்கக்கூடாதா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிழிஞ்ச சட்டை போடுங்கன்னு சொல்லலை, அழுக்கா இருங்கன்னு சொல்லலை, தகுதியான வஸ்திரத்தினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தை ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஸ்டேட்டஸில் வச்சிருக்கிறார். சிலரை பணக்கார பெற்றோருக்கு பிறந்து ஊழியக்காரராக மாற்றி அவங்கள பணக்காரராகவே வச்சிருக்கிறார் ஆண்டவர். சிலரை ஏழ்மை நிலையிலே வைத்து, எந்த நிலையில் ஆண்டவர் உன்னை வைத்து அந்த நிலையிலே ஆண்டவரை துதிக்கிறதும் முறுமுறுக்காது இருக்கிறது. அந்த நிலைமைக்கு நல்ல ட்ரெஸ் எதுவோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு. அன்புக்குரியவர்களே, எளிமையும் தாழ்மையும் தியாகமும் தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய மறுரூப அனுபவம். அதுவரைக்கும் இந்த உலகத்தின் மேல் நாட்டமாயிருந்த மனிதன், அதுவரைக்கும் இந்த உலக செல்வத்தின் மேல் நாட்டமாயிருந்த மனிதன் இப்பொழுது எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி ஆண்டவரை பின்தொடர்ந்து போகவும், ஆண்டவருடைய அனந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும், அனுதினமும் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் துவங்குகிறானே, அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று பொருள். அப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்று எந்த விதமான புற அடையாளங்கள், அதாவது வேகமாக ட்ரம்ஸ் அடிக்கும்போது அப்படி வேகமாக கைத்தட்டி ஆவியில் நிரம்புறது தவறு. ஆவியானவர் உன்னை நிரப்பி, ஆவியானவரால் நீ நிரப்பப்படும் பொழுது உன்னையும் அறியாமல் நீ துள்ளி குதிப்பாய்ப்பார். அதுதான் மெய்யான சந்தோஷம், அது மெய்யான சந்தோஷம். தேங்க்யூ லார்ட். எங்களுடைய கூட்டங்களில், கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் போவோம், இதே மாதிரி தான் மியூசிக் எல்லாம் இந்த செட்டப் தான் இருக்கும். ஆனால் பிரசங்கித்து விட்டு இறுதியாக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர்களை எழுப்பிவிட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ட்ரம்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிடுவோம். எல்லாம் வேணாம், எல்லாரும் தேவ சமூகத்தில். ஏன்னா அபிஷேகம், கர்த்தர் அந்த இடத்துல இறங்கணும், கர்த்தர் அந்த இடத்துல ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கணும், அற்புதங்களை அவர் செய்யணும், வியாதிகள் குணமாகணும், அவர் செய்யணும். அவர் அங்கே கூட்டத்துக்குள்ளே இறங்கி ஜனங்களுக்குள்ளே அந்த வல்லமையை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அவர்களே கத்துவார்கள் அடக்க முடியாமல். என் கூட 5ஆம் கிளாஸ் படித்த ஒரு மாணவன் இன்னைக்கு இருக்கிறார் பாளையங்கோட்டையில். அவர் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர். நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அப்படியே ஊழியத்துக்கு வந்து அங்கே பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. அந்த கன்வென்ஷனுக்கு எதிர்பாராத விதமாக இந்த என்னோடு படித்த தோழன், ஆனால் 5ஆம் வகுப்பு மட்டும்தான் படித்தா, அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லை, எங்களுக்கு ஆளே தெரியாது. 3 நாளாக வயலின் வாசிக்கிற, நல்லா வயலின் இசைக்கிறவர் வயலின் வாசிக்கிறார். முதல் நாள் கூட்டங்களிலே ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். 2வது நாள் கூட்டத்துக்கும் வந்தார். ஸ்டேஜிலேயே கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பினார். ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் நாள் சர்வீஸ் முடிந்த உடனே எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று அவராய் வந்து கேட்டார். உடனே அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பதற்காக ஞானஸ்நான தொட்டிக்கிட்ட கொண்டு போய் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள்.
நானும் அந்த தொட்டிக்கு பக்கத்தில் அவர் ஏன்னா அதன் பிறகு தான் நாங்கள் பழகும் பொழுது தான் எங்களுக்கு 5ஆம் கிளாஸ் ஒன்றா படிச்சிருக்கோங்கிற அந்த ஞாபகம் எல்லாம் வந்து. ஆகவே மிகுந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். ஒரு 3 முழு நேர ஊழியர்கள் இந்த தண்ணீருக்குள் இறங்கி நின்றார்கள். இவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க இவர் உள்ளே இறங்கினார். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்றால் முழுக்க முழுக்க கத்தோலிக்க மார்க்கத்திலே பிறந்து வளர்ந்தவர். அந்த காலத்தில் இப்போன்னா கத்தோலிக்கர்களும் அல்லேலியாலாம் சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அந்த டைமில் இவர் அப்படி உள்ளே இறங்கினார். 3 ஊழியர்கள் நிற்கிறாங்க. அதுக்கு மத்தியில் இவர் இப்போ இறங்கியது தண்ணீரில் கழுத்தளவு தண்ணீரில் அப்படி முழங்காலில் நிற்கிறார். 3 பேரும் ஆவியிலே நிரம்பி ஜெபித்தார்கள். 3 ஊழியர்கள். அங்கே எந்த இசைக்கருவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே ஜெபித்து விட்டு தர்மியான சகோதரனுடைய தலையிலே கை வைத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே உங்களை ஞானஸ்நானப்படுத்து என்று சொல்லி எழும்பின மாத்திரத்தில் அப்படியே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அடக்க முடியாமல் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 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 என்று ஆவியிலே நிறைந்து கத்தி கதறுகிறார். 3 பேர் அப்படியே துற வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் முழங்காலே நின்று ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். யார் கற்றுக் கொடுத்த அவருக்கு? அல்லேலியாலாம் அவர் சொன்னதே இல்லை. அவருக்கு புது அனுபவம். முடிந்த உடனே அந்த அனுபவத்தை அந்த இரவு கூட்டத்திலே சாட்சியாய் சொன்னார். அன்புக்குரியவர்களே, கை தட்டின பிறகு ஆவியானவர் வருவதல்ல. ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அடக்க முடியாமல் சில நேரம் சிலர் கை தட்டுவாங்க, சிலர் கூப்பாடு போடுவாங்க. அது எல்லா நாளும் இருக்காது, எல்லா நேரமும் இருக்காது. ஆவியானவர் வரும்போதெல்லாம் அப்படி இருக்கும். அப்படி இல்லை. ஆவியானவர் நிரந்தரமாக நமக்குள்ள இருக்கிறாரே. அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு இந்த பூமியிலே அது சமயத்திற்கு ஏற்றபடி செய் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு செய் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சமயத்துக்கு ஏற்றபடி செய்யினா இந்த வேத வசனம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டும். இந்த வேத வசனம் ஒவ்வொரு நாளும் அந்த பாதை வெளிச்சத்தை காட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய தெய்வீக அனுபவம், அந்த அன்பின் பிரசன்னம் நம்மை மூடும்படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இங்கே நமக்கு எந்த மியூசிக்கும் கிடையாது. இங்கே இருக்கிற இடங்களிலே தொலைக்காட்சி வழியாக இதை பார்க்கலாம், யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்கலாம், அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாய் பல விதங்களில் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ணு. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். க்ளோரி டு யூ லார்ட். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே ஆண்டவரே இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய தெய்வீக உயிர்த்தெழுந்த வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா. தேங்க்யூ லார்ட். எஸ், உடைய அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் மூடும், ஒவ்வொருவரையும் மூடும். எஸ், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை உடைய பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவர். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.